அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆலினோன் நந்தினி பேசுகிறேன். இன்றைய தினம் 20/12/2024 மார்கழி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய தேய்பிறை தேய்பிறை சஷ்டி மகாலட்சுமி தாயாரையும் முருகக் கடவுளையும் ஒன்று சேர வழிபட வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு நாள். நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்க்கக்கூடிய மிக அருமையான ஒரு நாள் இன்று. முருகனுக்கு உரிய நாள். அதிலும் தேய்பிறை சஷ்டி அப்படிங்கிறதுனால இத நம்முடைய மிக முக்கியமான பிரச்சனைகளான கடன் பிரச்சனை, இடம் சம்பந்தமான, வீடு சம்பந்தமான பிரச்சனை, நோய் பிரச்சனை, வழக்கு தீராத வழக்குகள்னால நம்ம கஷ்டப்படுறோம். அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இன்றைய தினம் இந்த வழிபாடு நீங்க தாராளமா செய்யலாங்க. உங்க அனைவருக்குமே தெரியும், நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய பதிவுகள் எல்லாவற்றிலும் ரொம்ப எளிமையானதாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம வீட்ல இருக்கக்கூடிய பொருட்கள வச்சே நம்ம சில வழிபாடுகள செய்யும் போது, அதன் மூலமா நிச்சயமா நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். நெறைய பேருக்கு தினந்தோறும் கிடைச்சிட்டு இருக்குதுங்க. இன்னைக்கு கூட நம்ம நெறையா கமெண்ட்ல பண்ணியிருந்தாங்க. வெற்றிலை தீபம் ஏற்றி அதனால நல்ல பலன்கள் கிடைச்சிருந்ததுன்னு ஒரு சகோதரி பகிர்ந்திருக்காங்க. அதையும் உங்களுக்கு தெரியும்னு நான் நெனைக்கிறேன். இப்படி நெறைய ம நம்மளுடைய வீடியோஸ் பார்த்து பலன்கள் பெற்றவங்க ஏராளங்க. தாராளமா இன்னைக்கு நீங்க வெற்றிலை தீபம் கூட ஏத்தலாம். அது மட்டும் இல்லாம, நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு வழிபாட்ட நீங்க இன்று இரவு 12 மணிக்குள்ள செய்வதன் மூலம் நல்ல ஒரு எண்ணம் சொல்றது அப்படின்னா, ஒரு தன ஆக்ரோஷம் அப்படிங்கிறது கிடைக்கும். பணம் பல மடங்கு உங்களுக்கு பெருகும். அதன் மூலமாக உங்களுடைய கடன் தீருங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் அத்தகைய சக்தி வாய்ந்த பொருள். ஒரு பொருள் அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. மற்றொரு பொருள் முருகக் கடவுளுக்கு உரியது. 2த்தையும் நம்ம சேர்த்து வைக்கும்போது 2 பேரோட அருளால நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்க ஆஸ் யூசுவல் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஒரு கைப்பிடி துவரம் பருப்பை தான் நம்ம எடுத்துக்க போறோம். ஜஸ்ட் நீங்க ஒரு கண்ணாடி கிண்ணத்திலயோ, செராமிக்லயோ, மண்ணுலயோ நீங்க வைக்கலாம். அதாவது மண் பாத்திரம், மண் கிண்ணம். நீங்க ஒரே ஒரு பித்தளை, வெள்ளி கிண்ணத்தில கூட எதுல வேணாலும் நீங்க வைக்கலாம். ஏன்னா, நம்ம உப்பு பயன்படுத்தும்போது தான் உலோக கிண்ணங்களில் நம்ம வைக்கக்கூடாது. இது உப்பு எடுத்துக்கிற போறோம். செவ்வாய் கிரகத்துக்கு உரிய தானியம். அதனால செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் இது தீர்க்குங்க. எந்தவித பிரச்சனைகள் குறிப்பாக அப்படின்னு பார்த்தோம்னா, சொந்த வீடு அமையணும், சொந்த நிலம் வாங்கணும், நாங்க கஷ்டப்படுறோம், வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லைன்னா வீடை புதுப்பிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அது நடக்க மாட்டேங்குது. ரொம்ப நோயால் கஷ்டப்படுறாங்க ஒருத்தவங்க. அவங்க குணமாகணும். ஒரு 10, 15 வருஷமா ஒரு வழக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. அதற்கு ஒரு நல்ல தீர்வு வேணும் அப்படின்னு இல்லைன்னு எதிரி தொல்லை. அது ரொம்ப சிரமமா இருக்கு. கடன் பிரச்சனை தீர மாட்டேங்குது. ஒரு கடன் தீர்ந்தா மற்றொரு கடன் வாங்குற மாதிரி ஒரு நிலைமை எங்களுக்கு வந்துடுது. கட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த வட்டி கட்டுறது நிறுத்தணும். நாங்க கடன் இல்லாம வாழணும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த வழிபாடு செய்யலாங்க. அது மட்டும் இல்லாம திருமண தடை நீங்கணும், குழந்தை பேறு தடை நீங்கணும், நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது நீங்க தாராளமா செய்யலாம். சுத்த பத்தமா இருக்கிறவங்க மட்டுமே இத செய்யணும். தீட்டு காலங்கள்ல இருக்கிறவங்க, மாதவிடாய் தீட்டுக்காரவங்களோ அல்லது அசைவம் சாப்பிட்ட நாம இதை செய்யலாமா அப்படின்னு கேட்குறவங்க நிச்சயமா செய்யக்கூடாது. மாதவிடாய் காலத்துல இருக்கிறவங்க 5 நாள் முடிந்ததுக்கப்புறம் நீங்க குளிச்சுட்டு இத செய்வது அப்படிங்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா செய்யாதீங்க. வீட்ல இருக்கக்கூடிய ஆண்கள் யாராவது இதை தாராளமா செய்யலாங்க. நம்ம இப்ப இதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு, அத வைக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல நிலையில இருக்கக்கூடிய வெற்றிலை, அதுக்கப்புறம் 6 ஏலக்காய் இவ்வளவு தாங்க உங்களுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம ஒரு நல்ல நிலையில இருக்கக்கூடிய வெற்றிலைய எடுத்துக்கணுங்க. காம்ப எடுத்துருங்க. இத நல்லா கழுவிக்கிங்க. கொஞ்சம் உலர்ந்ததுக்கப்புறம் நீங்க இத செய்யலாம். இது எந்த நேரத்தில செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 11 மணி, அதாவது
நீங்க வந்துட்டு நைட்டு வந்து செய்யணும். மேக்ஸிமம் எல்லாரும் கேட்கறது என்னன்னா, நைட்டு செய்ற மாரி சொல்லுங்க அப்படின்னு. நைட்டு 12 மணிக்குள்ள செய்யலாங்க. இந்த பதிவ நீங்க பார்த்ததுலருந்து 12 மணிக்குள்ள, இன்று இரவு 12 மணிக்குள்ள செய்யலாம். முகூர்த்த வேளையிலும் நீங்க செய்யலாம். ஸோ சௌகரியம் நீங்க எப்ப செய்யணுமோ, நீங்க அத செய்யலாம். செய்யும்போது உங்களுடைய பூஜை அறையில இருக்கக்கூடிய முருகர் படத்திற்கு மஞ்சள், குங்குமம் போட்டு எல்லாமே வந்து பூவெல்லாம் வச்சு ஒரு தீபம் ஏத்தி, தூபம் போட்டுங்க. அதற்கப்புறமா என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுங்க. பண்ணிட்டு நீங்க வந்து முருகர் படத்திற்கு முன்னாடி இல்லைன்னா சிலைக்கு முன்பு அமர்ந்து இந்த வெற்றிலையில 6 நல்ல நிலையில இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான ஏலக்காய், நல்ல வாசனையான ஏலக்காய வந்து எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு ஏலக்காய நீங்க வைக்கும்போது பிரச்சனைகள் நீங்குவதாக நீங்க வந்து காட்சிப்படுத்தி பாருங்க. ஒவ்வொரு ஏலக்காயும் நீங்க வைக்கும்போதும், அ ஓம் சரவண பவ அப்படின்னு அதுக்கப்புறம் அ சரகண சரவண பவன்ல இருந்து அந்த ரகண பவச அப்படிங்கிறத நீங்க ஒரே ஒரு ஏலக்காயும் வைக்கும்போது உச்சரிக்கணுங்க. அதாவது ஓம் சரவண பவன ரவண பவச அப்படின்னு மனப்பூர்வமா வந்து சொல்லுங்க. அந்த பிரச்சனையெல்லாம் ஒண்ணு ஒண்ணா உங்கள விட்டு போற மாதிரி காட்சிப்படுத்துங்க. முருகனை நினைத்து இதை நீங்க அவசியம் செய்யுங்க. நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். அ இந்த மந்திரத்தையும் சொல்லுங்க. ஓம் எனக்கு வந்து அந்த ரவண பவச, வனபவ சர இந்த மாரி வரல அப்படிங்கிறவங்க, ஓம் சரவண பவ அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க. 6யும் வச்சுட்டு மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இப்ப நம்ம வந்து ஒரு பவுல்ல அந்த பருப்பு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த பருப்பு வைக்கிறதுக்கு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அத வந்து வச்சுடுங்க. இன்னைக்கு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, இன்னைக்கு இரவு முழுவதுமே நீங்க நாளைக்கு செஞ்சீங்கன்னா, சனிக்கிழமை இரவு இருந்தா போதும். மறுநாள் எடுத்து அத பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாங்க. ஸோ, இப்போ வந்து நம்ம இத வந்து அந்த 6 ஏலக்காய் வெற்றிலைய மடிச்சு நம்ம வந்து துவரம் பருப்ப வந்து ஒரு பவுல்ல வச்சு நம்ம வந்து மேலேயும் துவரம் பருப்பு கொட்டிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த கிண்ணில துவரம் பருப்பு கொஞ்சமா போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் இந்த வெற்றிலையும், அந்த ஏலக்காயும் மடிச்சத வந்து மடிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு மேல மறுபடியும் துவரம் பருப்ப கொட்டிக்கோங்க. அந்த உள்ள இருக்கிற வெற்றில வந்து வெளியில தெரியாத அளவுக்கு இந்த ஏலக்காய நீங்க ஒரு ஏலக்காய் வந்து உங்க பர்ஸ்ல வந்து மறாவது நாள் காலையில எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு ஏலக்காய உங்க கணவரோட பர்ஸ்ல வைக்கலாம், பீரோல வைக்கலாம். வேற எங்க நகை வச்சிருக்கீங்களோ, அந்த இடத்துல வைக்கலாம். இல்லை எனக்கு இடம் இல்லை அப்படின்னா, நீங்க வந்து சமையலுக்கே இத நீங்க செய்யலாம். ஸ்வீட் செய்யறதுக்கு அதுக்கு நீங்க ஏலக்காயை பயன்படுத்திக்கிங்க. அதுக்கப்புறம் வெற்றிலைய கால்படாத இடத்துல போட்டுக்கோங்க. அந்தந்த திதிக்குரிய அந்தந்த தானியங்களை, அந்தந்த கடவுளுக்கு உரிய பொருளை நாம் அந்த தினத்தில பயன்படுத்தும்போது, நம்முடைய வேண்டுதல்கள் அப்படிங்கிறது நிச்சயமா வந்து எல்லாத்தோட பலன்களும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து நல்ல ஒரு பலன்கள கட்டாயம் தருங்க. அதனால இந்த பரிகாரத்த கண்டிப்பா செய்யுங்க. செஞ்சுட்டு இதனுடைய பலன்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மத்தவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதேமாரி நம்ப எந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலுமே, அத நம்பிக்கையோட, முழு மனதோட எனக்கு இது கண்டிப்பா நடக்கும், இது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செய்யக்கூடிய அ ஒரு பரிகாரம் அது 100% உங்களுக்கு நல்ல பலன்கள கொடுக்கும். ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவீங்கன்னா, "எனக்கு இந்த பரிகாரம் பலிச்சதுங்க. பட் இந்த பரிகாரம் வந்து பலிக்கல. ஏன்னு எனக்கு தெரியல. அ ஆனா நீங்க சொன்னதே தான் நான் செஞ்சேன். ஆனா எனக்கு அந்த மாரி செஞ்ச பரிகாரம் அதுல பலிச்சது." நான் இன்னொரு வீடியோ பார்த்து வேற பரிகாரம் செஞ்சேன். ஆனா பலிக்கல. ஏன்னு கேட்பாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம முழு மனதோட, நம்பிக்கையோட நமக்கு இந்த விஷயம் நடக்கும், கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற நம்ம நம்பிக்கை தாங்க. அப்படி நம்பிக்கையோட நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது 100% அது கண்டிப்பா ஒரு நாள் பலிச்சே தீரும். நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய அந்த எண்ணம் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா, வீடியோவ லைக் பண்ணிக்கங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.